12 ராசிகள்ல 6வது ராசி கன்னி ராசி. கன்னி ராசின்னு சொல்லும் போதே உத்திர நட்சத்திரம் 2, 3, 4, அஸ்த நட்சத்திரம் 1, 2, 3, 4, சித்திர நட்சத்திரம் 1, 2 இந்த நட்சத்திரத்தை கொண்டவங்க கன்னி ராசி. கன்னி ராசிக்கு பொறுத்த வரைக்கும் ராசிநாதன் லாபஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்காரு. புத ஆதிபத்திய யோகத்தில் உட்கார்ந்துருக்காரு. கடந்த மாதம் வரைக்கும் தேவையில்லாத ஸ்ட்ரெஸ்ஸு, வருமானம் வர்றதுல தடை, குடும்பத்துக்குள்ள எல்லாம் ஒன்றா இருக்காங்க, ஆனால் ஒன்று ஒரு பக்கம் திரும்பி இருக்குது. இதுங்களை எப்படி ஒன்றாக்குறது ஒரு இது. ஸோ வீட்டில் வந்து கல்யாணம் ஆகாமல் பையனோ இல்லை பேரம்பேத்தியோ எப்போ கல்யாணம் ஆகுன்ற ஒரு டென்ஷனு, இதெல்லாம் இருந்துட்டு வந்த ஒரு இனம் புரியாத ஒரு குழப்பத்தில் இருந்திருப்பாங்க. அந்த குழப்பமெல்லாம் நீங்கக்கூடிய காலமாக இந்த ஆடி மாதம் பிறந்திருக்கு. ஸோ சொன்ன உடனே சந்தோஷமாக சிரிச்சிடணும். அடுத்தது வருமானங்கள் மகிழ்ச்சி ஏற்படுத்தி தரப்போகுது. குரு பார்வை தனராசியில் விழுது. ஸோ வருமானத்துக்காக எடுக்கக்கூடிய முயற்சி, இவ்வளோ நாளாக நான் ஒரு உத்தியோகத்தில் இருந்துட்டேன், இப்போ நான் ஒரு சின்ன பிஸ்னஸ் பண்ணலாமா, சின்ன இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு எடுக்கும்போது கண்டிப்பாக பிஸ்னஸை சக்ஸஸ் கொடுத்துரும். அது டிரான்சிட் பிளானட்ஸு, கோச்சார கிரகங்கள், சுய ஜாதகத்தையும் ஆலோசிச்சுக்கிறது சிறப்பு ஏற்படுத்தி தரும். அடுத்தபடியாக முயற்சி ஸ்தானம் வெற்றியை ஏற்படுத்தி தரப்போகுது. அதே நேரத்தில் தைராய்டு சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்கக்கூடியவங்க, இடுப்பு அந்த பெல்ட் போடக்கூடிய இடம் சொல்லக்கூடிய கிட்னி, கணையம், அந்த இடுப்பு எலும்பு, இது சார்ந்த வலி பிரச்சனை இருக்கக்கூடியவங்க, அதுக்குண்டான வைத்தியங்களும் சரி இல்லை அதுக்குண்டான மருத்துவர்களை பார்க்குறதும் சிறப்பு ஏற்படுத்தி தரும். அதே போல் சொத்து சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் கவனம் தேவை. புதிய சொத்து வாங்குகிற எண்ணத்தில் இருக்கக்கூடியவங்க ஒரு முறைக்கு 2 முறை விசாரிச்சுட்டு அந்த சொத்தை எடுத்துக்கிறது சிறப்பாகும். ஏன்னா 12 ராசிகளில் புதிய சொத்து வாங்கி ஏமாறக்கூடிய ராசி தான் கன்னி ராசி. ஸோ அதில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது சிறப்பாக இருக்கும். குழந்தைகள் வழியில் வந்து ஆனந்தமான செய்திகள் நிறையா இருக்குது. மூத்த குழந்தையோட ஆரோக்கியத்துலேயும் சரி, தேவையில்லாத டென்ஷனில் இருக்கிற குழந்தையும் மூத்த குழந்தை தான். ஸோ அவங்களோட ஆரோக்கியம், அவங்களுக்கு ஒரு கவுன்சிலிங் கொடுக்குறது, அவங்களோட நீங்கள் போகிறது சிறப்பை ஏற்படுத்தி தரும். ஆரோக்கியம் பேசும்போது நம்ம ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி எலும்பு தேய்மானம், எலும்பு வலி தான், இடுப்பு எலும்பு சம்மந்தப்பட்ட வலி தான் அவங்களுக்கு அதிகமாக இருக்க போகுது. உத்தியோகம் பேசும்போது சிறப்பாக இருக்குது. 6ல் ராகு, பல பேரோட தொழில் உத்தியோகத்துக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணிவிட்டு பரபரன்னு ஆஃபீஸில் ஒரே பரபரப்பாக இருக்கக்கூடியவங்க கன்னிராசி நேயர்கள். அதே நேரத்தில் உடம்பு ஆரோக்கியத்துலேயும் சரி, உங்களோட உத்தியோகத்தை, உங்களுக்கு கொடுத்த வேலையை முடிச்சிட்டிங்களா அப்படின்னு சரி பார்த்துக்கிறதும் சரி சிறப்பை ஏற்படுத்தி தரும். ஸோ உத்தியோக மாற்றங்கள் இந்த மாதத்துக்கு வாய்ப்பு ரொம்ப குறைவு. அதே நேரத்தில் சிறுதூர பயணங்கள் மிகப்பெரிய வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்க போது. திருமண சார்ந்த பேச்சுவார்த்தைகளை கண்டிப்பாக ஒரு 50% விட்டு நிதானித்து பேசுகிறது சிறப்பாக இருக்கும். கணவன் மனைவிக்குள்ளே அந்யோன்யம் அதிகரித்து கொடுக்க போகுது. அதே நேரத்தில் கணவன் மனைவி பிரிவினை, அதாவது சுப பிரிவினையாக இருந்துச்சுன்னா அதை ஏற்றுக்கிறது சிறப்பாக இருக்கும். அதே போல் வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய இருக்கனால அதை பயன்படுத்திக்கிறது. இப்போ நான் அந்த நேரத்துக்கு வெளிநாட்டுக்கு போனால் சிறப்பாக இருக்குமானா தாராளமாக இருக்கும். 12ஆம் இடத்துல கேது பகவான், ஒரு ஆன்மீக சுற்றுலாவாவது இந்த மாதம் போயிட்டு வருவீங்க. சரி, அடுத்தபடியாக எந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும்? கண்டிப்பாக உங்களோட மேலதிகாரிகளாக இருக்கட்டும், ஹவுஸ் ஓனராக இருக்கட்டும், அதே போல் முக்கியமான நட்பு வட்டாரமாக இருக்கட்டும், இந்த சார்ந்த விஷயங்களில் உங்களால் நோ சொல்ல முடியாத ஒரு இடம் இருக்குன்னா அவங்களாம் இப்போ ரொம்ப கொஞ்சம் குடைச்சல் கொடுக்க போகிறாங்கன்னு அர்த்தம். எவ்வளோ தூரம் விலகி இருக்கிறீங்களோ அவ்வளோ தூரம் நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். உடம்பு வந்து அசதியாக இருக்கும், அடித்து போட்ட மாதிரி இருக்கும். ஸோ ஒரு மெடிடேஷன், ஒரு யோகா, எல்லாத்துக்குமே அதுதாங்க அருமருந்து. எல்லா ராசிக்கும் அதுவும் தான் சொல்லிகிட்ருக்கேன். அவங்க உடல் அவயங்களில் எங்கெங்கே பிரச்சனை இருக்குன்னு சொல்லியாச்சு. ஸோ அது சரி பார்த்துக்கிறது சிறப்பு ஏற்படுத்தி கொடுக்கும். சொந்த தொழில், அனுகூலமான வெற்றிகள், கம்பெனியில் வேலை நடந்துக்கிட்டே இருக்குது, கம்பெனி பேர் புகழ் எடுத்துக்கிட்டே இருக்குது, ஆனால் பணத்தை எடுத்து வைக்கிறீங்களானா கம்மியாக இருக்குது. வருமானம் கடனுக்கு, லேபர்ஸ்க்கு, அடுத்த இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு போகுது. நம்ம செலவுக்கு, வீட்டுக்கு அப்படின்னு எடுத்து வைக்கிறது ரொம்ப கம்மியாக இருக்குது. அப்படின்னு புலம்பிட்டு இருந்தவங்களுக்கு எடுத்து வைக்கக்கூடிய பணம் கொஞ்சம் உயர்த்தி தரப்போகுது. ஸோ அப்போ பணம் வரும்போதே டெபாசிட் பண்ணுற மாதிரி பேங்க்கில் டெபாசிட் பண்ணுங்கள். எடுக்க முடியாத மாதிரி டெபாசிட் பண்ணுறது உங்களுக்கு சேவிங்ஸை பலப்படுத்தி கொடுக்கும். உடன்பிறப்புகளால் ஆதாயங்கள் அதிகமாக இருந்தாலும்
ஆண் உடன்பிறப்பு இருக்கக்கூடிய மூத்த அண்ணனாக இருக்கட்டும், இளைய தம்பியாக இருக்கட்டும், இவங்களோட ஏற்படக்கூடிய மனஸ்தாபங்களை சந்திக்கக்கூடிய மாதமாக இருக்குது. சரி, மேலும் கன்னி ராசி நேயர்கள் இந்த மாதம் சிறப்பாகவும் வெற்றியாகவும் அமையத்துக்கு நின்ற கோலத்தில் இருக்கக்கூடிய எம்பெருமான், வீட்டு பக்கத்தில் பெருமாள் இருந்தாலும் சரி, ஓகே. அஸ்த நட்சத்திரம் வந்துருச்சா அங்கே போங்க. சித்திரை நட்சத்திரக்காரங்க இருக்கீங்களா, 1ஆம் பாதம் 2ஆம் பாதமாக போங்க. உத்திர நட்சத்திரத்தில் இருக்கீங்களா, நல்ல ஒரு வெள்ளை தாமரை வாங்கிட்டு போய் அந்த பெருமாளுக்கு சாத்திட்டு, உங்கள் நட்சத்திரம் அன்னைக்கு சாத்திட்டு கையெடுத்து கும்பிட்டு ஒரு நெய் தீபம் போட்டுட்டு வாங்க. மிக சிறப்பான ஒரு ரிலாக்ஸேஷனான ஒரு மாதமாக இது அமைச்சு கொடுக்கும். இது முடியாதவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இந்த நரிக்குறவர்கள்னு இருப்பாங்க, அங்கே இருக்கக்கூடிய குழந்தைகள் இருப்பாங்க. அந்த குழந்தை ஒரு ஷால்லே கட்டி படுக்க வச்சுருப்பாங்க. அந்த குழந்தையில ஏதாவது ஒரு குழந்தைக்கு ஒரு ஆடை வாங்கி கொடுங்க. உங்களோட நீண்ட நாள் தடை ஒன்று நீங்கி சொந்த தொழிலாக இருக்கட்டும், இல்லை ஆரோக்கியமாக இருக்கட்டும், நல்ல ஒரு மேன்மை ஏற்படுத்தி கொடுக்கும். நன்றி.